மைவி ஃபேஷன் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ தான். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவை பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்குலாம் ரொம்பவே தேங்க்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம மாதம் வந்து எப்படி 2000 ரூபா சேமிக்கிறது, அதாவது ஒரு பட்ஜெட் ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இது ஒரு நீங்கள் ஒரு நல்லா வந்து நாங்கள் சேலரிடு பர்சனாக நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் இந்த 2000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு தனியாக ஒரு வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அந்த சேமிக்க போடுற 2000 ரூபாயை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாளுக்கு சேமிக்க போகிறோம் அப்படின்னா அந்த 30 நாளுக்கு சேமிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ ரூபாய் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப குறைவான அமௌண்ட்டை தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல தெரியும். சிறு துளி பெரு வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த 2000 ரூபாயை சேமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய லெவலில் அந்த மந்த் எண்டில் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தீர்க்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா 2000 ரூபாய் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, இதை சேவிங் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் சேமிக்கிற அந்த அமௌண்ட்டை அப்படியே டபுளாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 4000 ரூபாய் கிடைக்கிற அளவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே முதல்ல முக்கியம் ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபோர்ஸாக நம்ம வந்து எதையாவது ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிப்போம். அதனால நம்ம கண்டிப்பாக ஒரு கோல் வந்து இந்த மாதத்துக்கான சேவிங் 2000 ரூபா, இல்லை இந்த மாதத்துக்கான சேவிங் 4000 ரூபா, இப்படி நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ண தான் நம்மளை அதை வந்து அச்சீவ் பண்ணியே நம்ம போக முடியும். ஸோ அதை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த சேமிக்க போகிற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா 1 ரூபாயாக இருக்கலாம், 2 ரூபாயாக இருக்கலாம், 5 ரூபாயாக இருக்கலாம், 10 ரூபாயாக இருக்கலாம். உங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளவு வேணாலும் அதிகப்படுத்தி நீங்கள் சேமிக்கலாம். இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட 1 ரூபாய் 2 ரூபாயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபாய் பக்கம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 4 ரூபாயை நம்ம சேமிக்கிறது மூலமாக எப்படி வந்து நம்ம 2000 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கோல்டு டிப்ஸ், மணி சேவிங் டிப்ஸ் நான் வந்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அந்த மீஷோவில் வாங்குகிற ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரிவீல் பண்ணி காமிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் அந்த மீஷோ ப்ராடக்ட்லாம் வாங்கி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நான் வந்து பர்சனலாக வாங்கிட்டு என்னுடைய ஓன் யூஸ்க்கு அது ஓகேவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எந்த பெய்ட் ப்ரமோஷன்ஸ்லாம் வராது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் ஓகே, இது வந்து சஜஷன் பண்ணலாம், இது வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குது, அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சம்மரை சமாளிக்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ பட் நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபாய் சேமிப்பு. ஸோ 4 ரூபாய் சேமிப்பில் நம்ம எப்படி 2000 ரூபாய் சேமிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தை கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு மார்ச் மாதம் எடுக்கிறீங்க, பிப்ரவரி மாதம் எடுக்கிறீங்க, இப்போ கரண்ட்டில் ஏப்ரல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதுக்கு வந்துடுங்க. ஏப்ரல் 30 நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு குயிக்கான இதாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஷார்ட் பீரியட்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு முக்கியமான டிப்ஸு வந்து நிறைய பேர் போய் சென்றடையாது. அதனால தான் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த் பண்ணோம் அப்படின்னா அது நிறைய பேர் ரெக்கமெண்டில் போகும். ஸோ ரெக்கமெண்டில் போகிறனால நிறைய பேர் இதை வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 பேர் வீடியோவை பார்த்துட்டு இது ரொம்ப லென்த்தியாக இருக்குது, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் ஒரு 2 பேருக்கு அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்கிறது தான் எனக்கு முக்கியம். ஸோ எனக்கு அதுதான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவை பார்த்துடலாம். 4 ரூபாய் சேமிக்கிறோம் அப்படின்னா டே 1 நம்ம சேமிக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபாய். ஸோ 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா 8 ரூபாய். ஸோ 8 ரூபாய் முதல் நாள் வந்து 4 ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா 2வது நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து 8 ரூபாய் சேமிக்க தான் வந்து பண்ணணும். ஸோ நம்ம போட்டிருக்க அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான். இதில் நம்ம வந்து 4 ரூபான்னு சேமிக்கிறோம், அடுத்து 2வது நாள் 8 ரூபான்னு சேமிக்கிறோம், அடுத்து 3வது நாள் 12 ரூபான்னு சேமிக்கிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமிச்சுட்டு போய் ஒரு 10 நாள் நம்ம சேமிச்சிருக்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 220 ரூபா பக்கம் வரும். ஸோ கண்டினியூஸாக ஒரு 10 நாளுக்கு. ஸோ 10 நாளுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க.
இல்லை இது வந்து ஓரளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டை கணக்கு பண்ணிங்க அப்படின்னா 620. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 4th டேபிளை ஞாபகம் வச்சு நம்ம சேவ் பண்ணாலே இது போதும். சூப்பராக சேவ் பண்ணிடலாம். ஸோ அந்த 20ஆவது நாள் நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரூ. 620 சேவ் பண்ணியிருப்போம். 10 நாளுக்கு ரூ. 220 சேவ் பண்ணியிருக்கோம். அந்த 20ஆம் தேதி நம்ம ரூ. 620 சேவ் பண்ணியிருப்போம். அடுத்து 21ஆம் தேதி நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம் அப்படின்னா அதுலேருந்து கணக்கு பண்ணி 30 நாட்களுக்கு நம்ம சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட் ரூ. 1020 வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது. ஒரு 220 ஒரு 620 ஒரு 1020 சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ரூ. 1860 ஒரு ரூ. 2000 அப்போ பேலன்ஸ் இருக்க காசுக்கு நம்ம கையில் கிடைக்கும் போது பால் வாங்கும்போது மிச்சமாகிற காசு, மளிகை கடைக்கு போகும்போது மிச்சமாகிற காசுலாம் தனியாக ஒரு உண்டியலில் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு ரூ. 150. ஸோ சாலிடாக நம்ம வந்து சேமிக்கலாம். அப்படி சேமித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரூ. 2000 பக்கம் கையில் கண்டிப்பாக நிற்குங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ லென்த்தாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இதுவுமே கூட செய்யாமல் இதையும் கூட தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது மூலமாக நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர், பாய்.